வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் சச்சின். 2005 ரிலீஸ் ஆன படம். 2005 நான் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன். இப்போ ஒரு நேற்று தான் இந்த படத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். நேற்று தியேட்டரில் போய் பார்த்தேன். ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் ஆடியன்ஸ். 2005 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்த போது சந்திரமுகி கூட ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கூட தெரியல. அந்த அளவுக்கு பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஆவரேஜான ஒரு படம், அந்த அளவு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 2005 2 வயசு 3 வயசா இருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ 22 23 வயசு. இன்னைக்கு தியேட்டரில் இருக்க ஆடியன்ஸ் அவங்க தான். அவங்க விஜயோட சிரிப்பை, விஜயோடைய லவ்வை, விஜயோடைய டைலாகை, சாங்ஸை எல்லாத்தையும் ஒரு பெரிய வைபா என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த இளைஞர்கள்ட்ட விஜய்க்கு இப்படி ஒரு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி தான் படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. முதல்ல இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி, லைட் வெயிட்டட் லவ் ஸ்டோரி, அவ்வளோதான். விஜய் கல்லூரி மாணவர், ஜெனிலியா கல்லூரி மாணவி. தன்னுடைய காதலை விஜய் ஜெனிலியாட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஜெனிலியா காதலிக்கிறதா சொல்றாரு. ஜெனிலியா காதலை ஏத்துக்கல. அப்ப விஜய் என்ன சொல்றாரு, 30 நாளைக்குள்ள நீ என்ன காதலிப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு சின்ன சேலஞ்சு மாதிரி அவங்களுக்குள்ள வருது. இவர் கூட இருக்க பொண்ணுங்களை எல்லாம் ஒரு மாதிரி லவ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெனிலியாவுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி 2-3 பொண்ணுங்களோட எல்லாம் பல வரிப்படியெல்லாம் கதையெல்லாம் போகுது. வழக்கமான ஒரு லைட் வெயிட்டட் ரொம்ப ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி. அப்படிதான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டால் அந்த படத்தோட காமெடி சீன்ஸ். வடிவேலு, சந்தானம், பாலாஜி இவங்கெல்லாம் வர்ற காமெடி ஹிலாரியஸ் காமெடி. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காமெடியில் நம்ம பல முறை இப்போ திருப்பி நம்ம டிவியில் பார்த்துருப்போம் அந்த 20 வருடங்கள்ல. ஆனாலும் ஒரு ஃபுல் லென்த் படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது மீண்டும் நம்ம வயிறு குழுங்க சிரிக்கிறோம் அப்படிங்கிறதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தில் அடுத்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒளிப்பதிவு. 2005 நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனந்தவடன் பத்திரிகை எழுதியிருந்தாங்க, ஊட்டியில் இந்த படம் படமாக்கப்பட்டிருக்கு. ஊட்டியில் இருக்கக்கூடிய பனி மிஸ்ட் ஒரு கேரக்டராகவே படம் பூரா டிராவல் பண்ணியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஒளிப்பதிவு ரொம்ப அழகான ஊட்டியை காமிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம பாலுமேந்திரா சார் ஊட்டியை 3ஆம் பிறை, மூடு பனி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சியில் பண்ணியிருக்கார் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ஜீவா. இன்னைக்கு அவர் இல்லை. ரொம்ப பிரமாதமான ஒரு கேமராமேன், அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு, ரொம்ப அழகாக விஜயும் ஜெனிலாவும் அந்த சாங்ஸாக இருக்கட்டும், ஊட்டி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ரொம்ப அழகான ஒரு சினிமாட்டோகிராஃபி. ஊட்டிக்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு உணர்வு தான் நமக்கு தேட்டரில் இருக்குது. அவ்வளவு பிரமாதமான இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. அதுக்கடுத்து இந்த படத்தோட மியூசிக், தேவிஸ்ரீ பிரசாத். 2 சாங்ஸ், வாடி வாடிங்கிற சாங்காக இருக்கட்டும், கண்மூடி திறக்கும் போது அப்படிங்கிற சாங்காக இருக்கட்டும், இளைஞர்கள் வைப் பண்ணுறாங்க தேட்டரில், அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல சாங்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. தவிர இந்த ரீ ரெக்கார்டிங்ல பர்டிகுலராக காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லா எவாபரேட் பண்ற மாதிரி ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆனால் இந்த படத்துல காட்சிகள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, குஷி படத்தோட சாயல் சில இடங்கள்ல எல்லாம் போறத தவிர்த்திருக்கலாம். அதுக்கடுத்து ஜான் மகேந்திரனுடைய இயக்கம், ஒரு லைட் வெயிட்டட் லவ் ஸ்டோரி, அதுக்கு தகுந்த இயக்கம் அவர் பண்ணியிருக்கார். அதன் பிறகு ஒரு விஜயை அழகா ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ரொம்ப அழகா அந்த இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி. என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண டைரக்ஷன் இன்றைய இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். சில படங்கள் இருக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஹிட் ஆன படத்தை இப்போ பார்த்தா கூட நல்லா இருக்கும். ஆனால் சில படங்கள் பழைய சூப்பர் ஹிட் ஆன படத்தை பார்த்தா இந்த படமா ஹிட் ஆச்சு, இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிதாக ரசிக்கப்படாத இந்த படம் இப்பொழுது தேட்டரில் இளைஞர்களாகவும் இளைஞர்களும் ரொம்ப விரும்பி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட அந்த விஜய்ங்கிற கேரக்டர் பண்ணுற வைப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஒரு இளமையான ஒரு அழகான ஒரு காதல் கதை சச்சின் திரைப்படம். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.